ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். பட் இந்த வாரம் ஒரு சிறப்பு புத்தகத்தை சுவாமிகள் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். இந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா நகை பெட்டி மாதிரி இருக்கு. இதில் ஒரு மேக்னெட் இருக்குது. ஓகே, இதை அப்படியே ஒட்டிக்கொள்ளும். இதை எடுத்து இந்த புத்தகத்தை பார்க்கலாம். அந்த ரிஷியோட உருவத்தை அதுக்குள்ளே வைக்கலாம். ரைட். இது வந்து சாமி அறையில், பூஜை அறையில் வைக்க வேண்டிய அளவுக்கு பொக்கிஷமான புத்தகங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர். இந்த காலத்துக்கும் கலாகாலத்துக்கும் பேரம்பேத்தியும் அப்படியே தொடர்ந்து பரம்பரையே தான். ஓகே, எப்போ எந்த பிரச்சனைனாலும் அவங்களே போட்டு பார்த்துக்கலாம். அதில் கொஞ்ச நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். முதல்லையே பேத்தியா வந்துட்டியா? இப்போ ஒரு புக்கு வந்திருக்குல்ல, பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள்னு ஒரு புக்கு வந்திருக்குடா கண்ணா. சரிங்க. அந்த புக்கில் இப்போ இந்த குழப்பம் என்னன்னு கேட்ட என்ன கேள்வி? எனக்கு எங்க போனாலும் ஏதாவது ஒரு தடை பிரச்சனை அது ஏன் வருதுன்றதையும் அது என்ன பண்ணலான்றதையும் உனக்காக ஐயா இருக்கார்ல, ரவி தமிழன் ஐயா, நீ வந்து நல்லா சாமியை வேண்டிக்கோ, எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கணும்னு. சரி. அவரு உனக்கு இப்போ பலன் பார்த்தா அந்த புக்கில் இருந்து சொல்லுவாரு. டிவி பார்த்துட்டு இருக்கியா? இல்ல. சரி, அப்புறமா பார்த்துக்க. இப்போ அவர் பார்க்குறாரு. சரியா ஐயா? ஜனனி ஐயா. ஜனனிக்காக வணக்கம் சார். வணக்கம்மா. ஜனனிக்காக நான் பார்க்குறேன். இதில் முக்கியமாக உனக்கு உள்ள குழப்பம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வை இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். உனக்காக நீ பார்க்கணும், ஆனால் உனக்காக நான் வந்து பார்க்குறேன். இப்பொழுது நீங்கள் நம்புகிறவர்களால் பிரச்சனை வரும் என்பதை சிந்தித்து பொறுமையாக செயல்படுங்கள். நல்ல அனுபவமுள்ள அறிஞர்களிடம் ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். அதுவே நல்லது. இந்த உண்மையை உணர்த்தும் மந்திரம். ஒரு நிமிஷம் ஐயா, நோட்டில் கண்ணா கேட்டுக்கிட்டியா? கேட்டுட்டு இருக்கேன் தாத்தா. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அதை கேட்டு ஐயா சொல்லுங்க ஐயா. அதை இப்பொழுது நீங்கள் நம்புகிறவர்களால் பிரச்சனை வரும் என்பதை சிந்தித்து பொறுமையாக செயல்படுங்கள். ஐயா, பாப்பா நீ யாருக்காவது அதை வந்து இன்டர்வியூக்கு போகிறது வேற வேலைக்கு கேட்டிருக்கியா யார்கிட்டயாவது? இல்ல யார்கிட்டயாவது இல்ல பண்ணிட்டா யார்கிட்டயாவது வேற ஏதாவது அட்வைஸ் கேட்டுன்னு இருக்கியா? என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு? ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே. அதை முதல்ல விட்டு இப்போ அவர் சொல்றதை கவனி, உனக்கு சரியா போயிடும். ஐயா சொல்லுங்க ஐயா. நல்ல அனுபவம் உள்ள அறிஞர்களின் ஆலோசனை யாரை கேட்கணும்? நல்ல அனுபவம் உள்ள கிட்ட கேட்கணும். எல்லார்கிட்டையும் கேட்டினா உன்னை குழப்பி விட்டுருவாங்க. அடுத்த ஐயா, ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். அதுவே நல்லது. யாரு நல்ல அனுபவம் உள்ளவங்களுடைய அறிவு மட்டும்தான் கேட்கணும். எல்லாத்தையும் ஆலோசனை கேட்கக்கூடாது. அப்படியே தொடருவோம். இந்த உண்மையை உணர்த்தும் மந்திரம். இது உனக்கு இந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அதுலயே அந்த மந்திரத்தை ஐயா சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கோ. ஆனால் நீ புக்கு வாங்கி அந்த பக்கத்தை சொல்லுவாரு. அந்த பக்கத்தில் உனக்கான மந்திரம் இருக்கும், நீ பார்த்துக்கோ. அதை சொல்லிக்கிட்டே இருந்தால் உன் பிரச்சனை சரியாயிடும். ஜனனிமா, பக்கம் 228 நம்மளோட இந்த புத்தக தலைப்பு சொல்கிறேன். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் கிடைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் எழுதியிருக்கிற இந்த புத்தகம். அதில் என்ன எடுத்து நான் பார்த்து சொல்லி கொண்டிருக்கேன். இதனோட விலை 1000 ரூபாய். நீங்கள் வந்து ஆசிரமத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் பெங்களூருக்கு எப்படி பெற்றுக்கொள்ளலாங்கிறத கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஜனனி. ஓம் ஆதித்ய அஸ்தாய சுபம் வசிய சித்தி ரஸ்து. ரொம்ப எளிமையான 2 வாக்கியத்தில் தான் மந்திரம். சொல்லி சொல்லி பழகிட்டா மனநமாவே சொல்ல முடியும் ஜனனி. இந்த மந்திரத்தை பண்றாக்கன்னா உன் குழப்பமும் சரியாயிடும், வேலையும் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி தாத்தா. நல்லதுடா மணிமேகலை. சரி, கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா மணிமேகலைமா, எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா என்னோட தாயின் பெயர் மணிமேகலை. சுவாமிகள் எழுதின இந்த புத்தகத்தை வெளியிட்டது மணிமேகலை பிரசுரம். அந்த வகையில் இதில் உங்களுக்கு சொல்ல போற ஒரு பலன் என்னங்கிறத உங்களுக்காக நான் வேண்டி இதை பார்த்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்க. சாமி என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். பார்க்கலாம்டா கண்ணனா. என்னன்னு நானே ஆவலா தானே இருக்கேன் அதுல. நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை தள்ளி போடுவது நல்லது. முடிவெடுப்பதும் முன்பணம் கொடுப்பதும் வேண்டாம். புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம்.
முயற்சி வெற்றி தர மந்திரம். கண்ணா சொல்லுங்கப்பா. வேண்டான்னு தான் வருதுடா கண்ணா. முயற்சி பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்கப்பா சரி. அது வர்றதுல 100% நடக்கண்டா கண்ணு. திருப்பியும் போனீங்கன்னா காசு தான் போகும். ஆனால் தத்து எடுக்கிறது நல்லது. ஆனா ஒரே வழி ஒண்ணு இருக்கு. சொல்லுங்கப்பா. அதுக்கான மந்திரம் முதல்ல கொடுத்துருக்கேன். சரிங்கப்பா. இன்னில இருந்து ஒரு நாளைக்கு அடி வயித்துல கை வச்சுக்கிட்டு 16 முறை அந்த மந்திரத்தை எப்பெல்லாம் டைம் இருக்கோ, எப்ப சொல்றியோ அப்ப 16 முறை சரிங்கப்பா. அடி வயித்துல கை வச்சுட்டு சொல்றா கண்ணு. 16 நாள் சரிங்கப்பா சரி. பார்க்கலாம்டா கண்ணு. ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த மந்திரத்தையும் பக்கத்தையும் நான் உனக்கு சொல்றேன். நீ புக் வாங்கிட்டல்ல, வாங்கிட்டப்பா அந்த பக்கத்துல இருந்து அந்த ஐயா நீங்க பக்கம் மட்டும் இந்த சொல்லுங்க. புத்தகம் வாங்குனீங்களாமா மணிமேகலை? என்னங்க சார்? இந்த புத்தகமா வாங்குனீங்க? ஆமா அந்த புக் வாங்கிட்டேன். ஆனா புக் இன்னும் கைக்கு வரல. நேத்து தான் வாங்கியிருக்கேன். நாளைக்கு வந்துரும். அப்பமா நம்பர் அப்ப சொல்றேன். பக்கம் 178 பாருங்க. சரிங்க. அதுல வந்திருக்கிற மந்திரத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்ப நீங்களும் அந்த புத்தகத்தை வந்தோடனே எடுத்து படிச்சிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓம் யோக மங்களாய நின் அனுகிரக சித்திரஸ்து. சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.